ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே அப்பத்தாக்காக பார்த்திங்க அப்படின்னா முத்துவேலும் சக்திவேலும் சேர்ந்து ஒரு கிஃப்ட், அதாவது செயின் வாங்கி போட்டுட்ருக்காங்க. அதுவும் பெருமையாக எல்லார் முன்னாடியும். கோமதி வீட்டில் இருந்தும் அதே மாதிரி நிறைய கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அது கொடுக்கணும்னு நினைக்கும் போது அவங்க மாற்றி மாற்றி ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்காங்க வேணும்னே. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்காங்க. கதிர் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஆனால் ஏதாச்சும் பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு அமைதியாகவே இருக்காங்க. ராஜியும் போய் குமார்கிட்ட பேசி பார்க்குறாங்க. ஆனால் குமாருமே உங்களை அப்பத்தாவை பார்த்து வாழ்த்துட்டு போங்க, ஆசீர்வாதமோ ஏதோ வாங்கிட்டு போங்கன்னு தான் சொல்லிச்சு. ஆனால் இப்படி வேணும்னே எங்களை வெறுப்பேற்றுற மாதிரி மேலதானம் இதெல்லாம் வச்சு அன்னதானம் இதெல்லாம் வெறுப்பேற்றுறதுக்காக பண்ணுறீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அமைதியாக குமரவேலும் போயிடுறாங்க. ராஜி இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்காங்க. இப்போ கதிர் தோணுச்சு, எல்லாரும் எதுக்கு தயங்க நின்றுட்டுருக்கீங்க, நாம்ளும் கிஃப்ட் கொடுக்க தானே வந்திருக்கோம், இப்படி நின்றுட்டு இருந்தா என்ன அர்த்தம், வாமா அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டே நீங்க நின்றுட்டு இருந்தேன்னா எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் கோமதியுமே தயங்கிட்டே போறாங்க. வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாங்க. அப்போ கோமதி அப்படின்னு ஆசையா அப்பத்தா பாக்குறாங்க. ஸோ அப்பத்தா கிட்ட போய் கோமதி நின்ன உடனே அங்கே எல்லாருமே விலகி போயிடுறாங்க. சக்திவேல், முத்துவேல் இவங்க எல்லாருமே பக்கம் போயிடுறாங்க. ஓடுகாலி வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா எங்கேயாச்சும் வாழ்த்து சொல்லிட்டு போடுறது தின்னுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் மனசுக்குள்ள நினச்சிட்டு போய் தூரமாக நின்றுடுறாங்க. அப்போது கோமதி அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அணைச்சிக்கவும் கோமதியுமே இருந்துக்கிட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசமாக பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் எப்படிமா இருக்குது அப்படின்னு. நான் நல்லா இருக்கு கோமதி, என் பிறந்த நாளுக்கு நீங்கள் எல்லோரும் வரணும்னு ஆசைப்பட்டேன், அதே மாதிரி நீங்கள் எல்லாருமே வந்திருக்கீங்க, எனக்கு இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா உனக்காக நான் இதை வாங்கிட்டு வந்திருக்கேம்மா, வாங்கிப்பையில அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. என்னம்மா இது, நீ கொடுத்தா நான் வாங்கிக்க மாட்டேனா அப்படின்னு. அப்போது பிறந்தநாள் வாழ்த்துக்கள்மா, இதை வாங்கிக்கோங்க, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா கோமதி வழியில் அப்பத்தாக்காக போட்டு விடுறாங்க. அதை அப்பத்தாவுமே ஆசையாக வாங்கிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்மாச்சி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு கதிரம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு ராஜி அதை கொண்டு வா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா ராஜுமே அதை எடுத்துகிட்டு அப்பத்தான் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ ஃப்ரேம் கொடுக்குறாங்க. அதை ஓப்பன் பண்ணி எல்லார் முன்னாடி இங்கேயே பாருங்க அப்பத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா தாத்தாவும் பாட்டியும். அதை பார்த்த உடனே எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதுதான் அவங்க காட்டின சர்ப்ரைஸா, இதுதான் சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தானா அப்படின்னு அப்போ மீனா நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே அதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் அவங்க மட்டுமே கிடையாது, ஒவ்வொருத்தருமே அவங்களுக்கு போயிட்டு அப்பத்தாக்கு வாழ்த்து சொல்கிறாங்க. மீனோடைய அப்பா அம்மா, மயில், சரணன், அதுக்கப்புறமா நிறைய பேர் எல்லாருமே, சுகன்யா எல்லாருமே போய் வாழ்த்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்துமெல்லாம் இது எல்லாத்தையும் பார்த்து சக்திவேலுக்கு பயங்கர கடுப்பாகுது. பரதேசி குடும்பம் வந்திருக்கு பாரு, பெரிய கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்பாக பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இவங்களை எல்லாரையும் பார்த்த உடனே அப்பத்தாவுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. அவங்கக்கிட்ட அப்படியே சந்தோஷத்தில் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க. எதுக்கு அத்தை இப்படி அழுந்துட்டுருக்கீங்க அப்படின்னு பாண்டியன் அத்தை கேட்டுட்டு, நீங்கள் எல்லாருமா சேர்ந்து குடும்பமாக எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நிறைவேற்றிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோகிராஃபர் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வராங்க. அதுக்கப்புறம் அரசி கூட அப்பத்தா கூட அவ்வளோ ஜாலியாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமா சேர்ந்து அப்பத்தா கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்து கடுப்பாகுது நம்ம சக்திவேலுக்கு. உங்களை வீட்டுக்குள்ளே விட்டதே பெரிய, அதாவது கோயிலுக்குள்ளே விட்டதே பெரிய தப்பு, இப்போ இங்கே இந்த கூத்தெல்லாம் அடிச்சிட்ருக்கீங்களா, வந்தம்மா வாழ்த்தனமோ போனோமான்னு இருக்கணும், அதை விட்டுட்டு இந்த மேலதாலெல்லாம் எதுக்கு ஏற்பாடு பண்ணீங்க, என்னை அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணுன்னு ஏற்பாடு பண்ணீங்களா, அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏத்தா கூட சேர்ந்து எதுக்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்தீங்க, நீங்கள் எடுத்த வரைக்கும் போதும் எல்லாரும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் கத்துறாரு. டே சக்தி, ஏன்டா இப்போ அவசரப்படுற, அதுதான் கோமதி குடும்பம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்குல்ல, எதுக்கடா அவசரப்படுற, இருடா பொறுமையா, என் பேத்தி பேரன்கிட்டலாம் நான் பேசிகிட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் சொல்லிட்டு இருக்காரு. அத்தா நேரமாகுது அத்தா, அங்கே கெடா விருந்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கு, உனக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீ ஆரம்பிச்சு வையாவா அத்தா, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போகிறாங்க. டே இருடா, என் மக குடும்பத்து கூட பேசிட்டு வரேன், நீ எல்லாருக்கும் போய் கெடா விருந்து ஆரம்பிடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதா இது உனக்காக ஏற்பாடு பண்ணது, நீ இல்லைன்னா எப்படி போய் நீ ஏற்பாடு பண்ணுன்னு சொல்கிறேன்,
உனக்கு ஊர் ஜனங்களை விட நான் ஏற்பாடு பண்ண இந்த கெடா விருந்தை விட இவங்க தான் முக்கியமா, வா அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு அத்தா வா அப்படின்னு கூப்பிடுறாரு சக்திவேல். அத்தா வர முடியாதுன்னு கோமதி கூட இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும் அப்படின்னு அங்கே நிற்கிறாங்க. இதை பார்த்த சக்திவேலுக்கு பயங்கர கடுப்பாகுது. அதான் எல்லாம் பார்த்துட்டீங்கல்ல, கிளம்பி போக வேண்டியது தானே, இன்னும் எதுக்கு இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு உரைக்கிற மாதிரி பாண்டியனை பார்த்து எல்லாரையும் பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் அவமானப்பட்டு அங்கே நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் பாண்டியன் சொன்னதுக்காக பொறுமையாக இருக்காது கதிரிமே இருந்துக்கிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே சக்திவேல் பயங்கர கடுப்பாகிறாரு. இங்கே அவங்களுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தையும் மீறி பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்த உடனே அப்பத்தாக்கு பயங்கரமாக வருத்தமாக இருக்குது. என்னடா அவங்க எல்லாரையும் சொல்லி தானே கூட்டிகிட்டு வந்தேன், இங்கே வந்து எதுக்கடா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா சக்தி அப்படின்னு சொல்லிட்டு, அத்தா இவங்க வேணும்னே பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க பாட்டுக்கு வந்தமா போனமான்னு இருந்தால் நான் ஏன் இவங்க கிட்ட பிரச்சனை பண்ண போகிறேன், வேணும்னே கடுப்பேற்றதுக்காக இதெல்லாம் பண்ணும்போது நான் பார்த்துக்கிட்டு எப்படி அமைதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்பாகி திட்டிகிட்டு இருக்காங்க நம்ம சக்திவேலுமே வந்துட்டு. அதுக்கப்புறம் இங்கே கதிருமே இருந்துக்கிட்டு, என் அப்பத்தாவுடைய பிறந்த நாளுக்கு நான் வந்து தான் ஆகுவேன், நீ யார் கேட்குறதுக்கு, வரக்கூடாதுன்னு சொல்லுறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது, என் அம்மா பார்க்க வருவாங்க அவங்களுடைய அம்மாவை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பெரிய பிரச்சனையாகுது. பாண்டியனுமே சொல்லி பார்க்குறாங்க. யாரையுமே கேட்காம கதிர், சரவணன், அப்புறம் செந்தில் எல்லாருமே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே குமரவேல் கூட பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அரசி குமரவேலை பார்த்து முறைக்கிறாங்க. அவங்க அண்ணனுங்க கூட அவங்க சண்டை போடுறாங்க. அப்பத்தாவுடைய பிறந்த நாளுக்கு வந்திருக்கும் போது பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு உடனே முறைச்சி பார்க்கவும், அதுக்கப்புறம் அப்பா சரி விடுங்கப்பா எங்கேயாச்சும் போய் தொலையிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு குமரவேல் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக ஒதுங்கி நின்றுட்டாங்க. அவனே என்னடா இவனுங்களுக்கு நீ போய் எதுக்குடா பயந்து போனோம், நாம் என்ன என்னத்துக்கு வக்கு இல்லாதவங்களா, இவங்களால நமக்கு எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டாங்களே இல்லை, வாடா ஒரு ரெண்டில் ஒன்று பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் பயங்கர கோவத்தோட சண்டை போட்டுட்ருக்க. அப்போதாவுமே எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. வேண்டாம் அப்போதான் அது வேண்டாம்டா, அடிச்சுக்காதீங்கடா, என்னோட பிறந்த நாளில் சந்தோஷமாக இருக்க விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம குமரவேல் ஒதுங்கி நின்றுறாங்க. மாறி வடிவு முத்துவேல்கிட்ட கூட சொல்கிறாங்க, பேசாமல் உங்கள் தம்பி அமைதியாக இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு. ஆனால் யார் பேச்சையுமே கேட்காதான் பயங்கர சண்டை போட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறமா அப்பத்தாவில் ஒரு கட்டத்துக்கு மேலே முடியவே இல்லை. அவங்கள சண்டை விலைக்க முடியாமல் அங்கேயே மயக்கம் போட்டு தொம்முன்னு விழுந்துடுறாங்க. இதை பார்த்த குமரவேல், அரசி, ராஜு, அதுக்கப்புறமா கோமதி, பாண்டியன் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பத்தாவுக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு ஓடி போய் அப்பத்தா அப்படின்னே கூப்பிட்டு பார்க்குறாங்க. அப்பத்தா எந்திரிக்க விதவில்லை. அதுக்கப்புறம் கத்திரி இருந்துக்கிட்டு ராஜு தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. மாறி வடிவ எல்லாரும் ரொம்ப பதறி போயிடுறாங்க. எல்லாருமே கூப்பிட்டு பார்க்குறாங்க. அப்போ தான் எந்திரிக்க விடுதே இல்லை. ஆனால் இங்கே பிரச்சனை என்ன ஓய்வேலே எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. சக்திவேல், முத்துவேல் கூட சண்டை போட்டுறாரு. என் தம்பி மேலே கை வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்துட்டு ஐயோ எல்லாரும் போதும் நிறுத்துறீங்களா, எதுக்கு இப்போது கௌரவம் பிரச்சனை பகன்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க இன்னுமே தெரியல, ஏற்கனவே நடந்து போன விஷயத்துக்கு இப்போ எதுக்கு சண்டை போட்டுட்ருக்கீங்கன்னு தெரியல, என் அம்மா இப்போது இந்த நிலைமைக்கு ஆளாகி உளுந்து கிடக்க இதை கூட கவனிக்காமல் நீங்கள் சண்டை போட்டுட்ருக்கீங்களா, இதுக்கு மேலேயும் ஏதாச்சும் சண்டை போட்டு என் ஆத்தாளுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாம் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். என் அம்மாக்காக தான் நான் பொறுமையாக போட்டோன்னு என் பசங்களை அடிக்க வச்சுட்டு அமைதியாக இருந்தால் ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டே போகிறேன். என்னென்ன உனக்கு இங்கே பாருண்ணே, நம்மளை பெத்த ஆத்தா எப்படி விழுந்து கிடக்குதுன்னு, உனக்கு இப்போ கூட கௌரவம் சண்டை தான் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பயங்கரமாக கத்திடுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஆத்தாவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல், முத்துவேல் எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. யாருக்கிட்டும் எந்திரிக்கிறதே இல்லை. எல்லாமே இவங்கள இங்கே விட்டதுனால தானே, இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன் யாருமே வேண்டான்னு, நீ கேட்டியாண்ணே, இப்போ பாரு ஆத்தா எந்த நிலமையில கிடக்குன்னு, என் ஆத்தாக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னா இந்த பாண்டியன் குடும்பத்தை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சண்டை போட்டுட்ருக்காங்க. நீங்கள் சண்டை போடுறதுக்கு இது நேரம் கிடையாது, முதல்ல அப்பத்தாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அப்பத்தாவை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாமே, அதாவது டோட்டல் ஃபேமிலியுமே ஹாஸ்பிட்டல் வெளியில் தான் வெயிட் பண்ணிட்டுருக்கு, ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அப்பத்தாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அப்பத்தாக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட கேட்டுக்கிட்டு சக்திவேல், முத்துவேல் எல்லாரும் ரொம்ப பதற்றமாக இருக்காங்க. கோமதி எல்லாருமே அதான் எல்லாம் முடிஞ்சிடுச்சுல்ல, நீங்கள் வந்து வேலை முடிஞ்சிடுச்சுல்ல, என் அப்பத்தாவை அடியோட சாய்க்கணும்னு சொல்லிட்டு தானே இங்கே வந்தீங்க, ஒழுங்கு மரியாதை எல்லாரும் போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரவேல் ஒரு பக்கம் கதிர்கிட்ட கரெக்டாக சொன்னானா அவனே, என் ஆத்தால இந்த பிறந்த நாள் அதுமா சாகடிக்கணும்னு தான் எல்லாரும் வந்திருப்பாங்க, அவங்க நினச்சது நிறைவேறிடுச்சு இல்லை, இதுக்கப்புறமும் இங்கே யாரும் இருக்க வேணாம், ஒழுங்கு மரியாதை எல்லாரும் போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் அங்கே கூட சண்டை போட்டுட்ருக்காரு. இங்கே கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கீங்களா, அத்தை எந்த நிலமையில இருக்கிறாங்க, இப்போ கூட நீங்கள் சண்டை போட்டுகிட்டே இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
வடிவு மாறி ஒரு பக்கம். அதுக்கப்புறம் முத்துவேலுமே இருந்துக்கிட்டு அமைதியாரோட சக்தி எதுவாக இருந்தாலும் பார்த்து பேசி திருத்துக்கலாம். அம்மாவுக்கு முதல்ல சரியாகட்டும், அம்மாவுக்கு என்ன ஏதுன்னு தெரியட்டும், எதுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இது ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அமைதியாயிடுறாங்க நம்ம சக்திவேலுமே. இங்கே என்ன நடந்தாலும் சரி அப்பதாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாமல் என் அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாமல் இங்கேருந்து போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ஒரு பக்கம் கதிர் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு அங்கேயே வேன் பண்ணிட்டுருக்காங்க. இவ்வளோ பேர் எதுக்கு, நாங்கள் எல்லோரும் வீட்டுக்கு போகிறோம், நீங்கள் இருந்து பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம குழலி வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்கிறாங்க. அதுவும் சரிதான், ஹாஸ்பிட்டலில் இவ்வளோ பேர் இருக்க வேண்டாம், என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்துட்டு நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழலி அவங்களோட வீட்டுக்கார், அதுக்கப்புறம் மீனாவுடைய அப்பா அம்மா, இங்கே மயிலோடைய அப்பா அம்மா, அது மட்டும் இல்லாமல் மயிலை கூட கிளம்ப சொல்கிறாங்க. மயில் அதுக்கப்புறம் சரவணன் வந்து நான் இங்கேயே இருக்கிறேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா எல்லாருமே வந்து செந்தில் எல்லாரும் கிளம்பி போடுறாங்க. ராஜியும் கதிர் இங்கேயே இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ராஜி, கதிர், அரசி, பாண்டியன், ஒரு சில பேர் கோமுதி, இவங்க எல்லாரும் வந்து இங்கே இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரவணன் இவங்க எல்லாருமே அங்கேயே இருக்காங்க. என்னாச்சோ அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷமும் பதறி போயிருக்காங்க. டாக்டர் உள்ளுக்கு வேலைக்கும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ இது வரைக்கும் கண் விழிக்கவே இல்லை. ஒரு விதத்தில் டாக்டரை நிறுத்தி வச்சு கேட்குறாங்க, என்னாச்சு டாக்டர் என் அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது டாக்டர் வந்துட்டு என்னாச்சுன்னு தெரியல, அவங்க மயக்கமாகவும் கண் விழிக்கலை, மயக்கமும் என்னன்னு தெரியல, அன்கான்ஷியஸில் இருக்காங்க. ஆனால் கண் விழிக்கலை. எதுவாக இருந்தாலையும் 24 hours கழிச்சு தான் எங்களால் சொல்ல முடியும். அவங்களுக்கு எவ்வளோ வயசாகுது, ரொம்ப வயசாகும் போல இருக்குது. இந்த சமயத்தில் அவங்களுக்கு என்னாச்சு, ஒரு வேளை இது மைல்ட் அட்டாக்காக கூட இருக்கலாம், சொல்ல முடியாது, எங்களால் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னது அத்தைக்கு மைல்ட் ஹார்ட் அட்டாக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயங்கரமாக பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. கடவுளே, என் அத்தைக்கு எதுவும் ஆகிடக்கூடாது, பிறந்த நாள் அதுமா தான் என் அத்தைக்கு இப்படி ஆகணுமா அப்படின்னு மாறி வடி ஒரு பக்கம், கோமதி ஒரு பக்கம் பயங்கரமாக அழுகுறாங்க. என் அம்மாவுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் இந்த பக்கம் எல்லாருமே அப்பத்தாக்காக பயங்கரமாக அழுதுட்டுருக்காங்க. ஐயோ அப்பத்தா அப்பத்தான்னு நீ ஆசைப்பட்டது எல்லாமே நடந்துச்சு, ஆனால் கடைசியில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா எல்லாமே உங்களால் தான்ப்பா, நீங்கள் அப்பத்தாக்கு சத்தியம் பண்ண கொடுத்த மாதிரி அவங்க கூட சண்டை போடாமல் இருந்திருந்தீங்களே, இது எதுவுமே நடந்திருக்காது. டாக்டர் சொல்கிற மாதிரி நீங்கள் எல்லாருமா அப்பத்தா முன்னாடி சண்டை போட்டதுனால தான் அப்பத்தாக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம குமரவேல் வந்துட்டு சக்திவேல்கிட்ட வாயை மூடுடா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம குமரவேலை வந்து சக்திவேல் எல்லாமே அவனுங்களால தான், நாம் என்ன பிரச்சனை பண்ணோம், அவனுங்களை முதல்ல பிறந்த நாளுக்கு விட்டதே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காங்க சக்திவேல். அப்புறம் சிஸ்டர் வந்து இது ஹாஸ்பிட்டல், இங்கெல்லாம் இப்படி கத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அதுக்கப்புறமா அமைதியாகிடுறாங்க. சக்தி அமைதியாயிருடா அப்படின்னு சொல்லிட்டு, பாருடா நீ வேணா வீட்டுக்கு போ, நான் அம்மாவுக்கு ஏதாச்சுன்னு பார்த்துட்டு உனக்கு கூப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை நான் என் அம்மாவுக்கு என்னாச்சுன்னு தெரியாமல் நான் இங்கேருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆமாம் குமரவேல் சொல்ல மாதிரி நீங்கள் எல்லாரும் அமைதியாக இருந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது, தேவையில்லாமல் சண்டை போட்டு பாருங்கள் பிறந்தநாள் அதுமா அத்தைக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு திட்டிகிட்டு இருக்காங்க. அத்தைக்கு மட்டும் ஏதாச்சும் ஒன்று ஆச்சு அவ்வளோதான், அப்புறம் உங்களை என்ன பண்ணுவேன்னே தெரியாது அப்படின்னு, அதெல்லாம் என் ஆத்தாளுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே அப்போ தான் வந்துட்டு உண்மையிலே வந்து உள்ள உயிருக்கு போராடிச்சிருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் உங்கள் முரட்டு கௌரவத்தை காட்டுறதுக்கு இதுதான் நேரமாக பார்த்தீங்களா, அப்போ தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ராஜி சொல்லிட்டுருக்காங்க. இங்கே பாரு ஓடுகாலி, நீ எல்லாம் இதை பற்றி பேசவே பேசாத, உனக்கு இதை பற்றி பேச தகுதியே இல்லை, எல்லாமே உங்களால் தான், அமைதியாக வாய முடிக்கிட்டு நின்றுட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா ராஜி அமைதியாரு, நீ எதுவும் பேசாதா அப்படின்னு கதையை சொல்கிறாங்க. இங்கே எல்லாருமே அழுதுகிட்டு அப்பத்தாக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அப்பத்தா இருந்துக்கிட்டு, அதாவது அப்போ தான் டாக்டர் வந்து பார்த்துட்டு சரி இன்னும் கொஞ்சம் நேரத்தும் வெயிட் பண்ணி பார்க்கலாம், கண் விழிக்கிறாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க. அப்போ எல்லாரும் என்னாச்சு அப்பத்தாக்குன்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துருக்கோம், என்ன ஏதுன்னு இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து கண் விழிப்பாங்க, அப்போ தான் தெரிஞ்சுக்க முடியும், பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள், யாரும் பதட்டப்படாதீங்க, ஆனால் அவங்களுக்கு உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை, ஆனால் இனிமேல் அவங்க டென்ஷன் ஆகுற மாதிரியோ இந்த மாதிரி பேசக்கூடாதோ, அவங்க முன்னாடியே சண்டை போடுறதோ எதுவுமே வச்சுக்கக்கூடாது, ஏன்னா அவங்களுக்கு வயசு நிறைய ஆகுது, இவங்களோட வயசுக்கு இவங்க இந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதே பெரிய விஷயம், அவங்க முன்னாடி நீங்கள் இந்த மாதிரிலாம் டென்ஷன் பண்ணுற மாதிரியோ இல்லை கோவப்படுத்துகிற மாதிரியோ ஏதாச்சும் ஒன்று பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எங்களால் எதுவுமே பண்ண முடியாது, இதுவே ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கணும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் எங்களுடைய பொறுப்பு இல்லை, அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அப்போ தான் வந்து இறந்து கூட போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே எல்லாரும் பயங்கர பதற்றமாகறாங்க. இல்லை டாக்டர் இல்லை, இனிமேல் அந்த மாதிரிலாம் நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம், என் அம்மா
நான் 100 வயசு வரைக்கும் எங்கள் கூட இருக்கணும், அதுக்கும் மேலே எங்கள் கூட சந்தோஷமாக இருக்கணும், அதாவது என் பையனுக்கு கல்யாணம் ஆகி குமரவேலுக்கு கல்யாணம் ஆகி அவங்க குழந்தை குட்டிங்களெல்லாம் பார்க்கணும், அவங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சக்திவேல் முத்துவேல் எல்லாருமே பதற்றமா, அது உங்கள் கையில் தான் இருக்குது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க கண் விழிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து டாக்டர் கிளம்பி போயிடுறாங்க. எப்படியும் அப்பதாவுக்கு எதுவும் ஆகலம்மா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாங்க. அப்புறம் தான் கண் விழிச்சதுக்கு அப்புறமா பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சிஸ்டர் வந்து கண் விழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமா போய் பார்க்குறாங்க. பார்த்தா இதில் கொஞ்சம் பேர் போங்க, நிறைய பேர் போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முதல் சக்திவேலோட குடும்பம் போய் பார்க்குறாங்க. பார்த்து ஏதாச்சும் எப்படி இருக்குது இப்போ உடம்பு அப்படின்னு கேட்குறாங்க. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் சக்திவேல்கிட்டையும் முத்துவேல்கிட்டையும் அப்போ தான் பேசவே மாட்டேன்றாங்க. ஏன் அதான் என்கிட்ட பேச மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் கேட்குறாங்க. நான் அவங்கக்கிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லு மாதிரி, நான் அவ்வளோ சொல்லி இங்கேருந்து கூட்டிகிட்டு போயும் 2 பேரும் அங்கே போய் அடிச்சுக்கிட்டு நின்றாங்கல்ல, நான் இனிமேல் அவங்கக்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை இப்போ தான் உங்களுக்கு டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணி உங்களை சிரமம் எடுக்க வேணாம், ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க, இப்போ இதை பற்றி எதுக்கு பேசிக்கிட்டு அப்போ தான் விடுங்க அத்தா அப்படின்னு சொல்லிட்டு குமரவேலும் சொல்கிறாங்க, மாறி வடிவுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அமைதியாக இருக்காங்க அப்போ தான் இருந்துக்கிட்டு. அதுக்கப்புறம் இனிமேல் நாங்கள் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் எங்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம இங்கே கோமதியோட குடும்பத்துலேருந்து எல்லாருமே வராங்க. அப்போ தான் வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு இப்போ எப்படி இருக்குமா உடம்பு அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு நல்லா இருக்குது கோமதி அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு இவனுங்க பணத்துக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன், இவங்கக்கிட்ட படித்து சொல்லி நான் கூட்டிகிட்டு வந்தேன், யாருமே சண்டை போட வேணான்னு, ஆனால் இவங்க என் பேச்சை கேட்கவே இல்லை, அதையும் மீறி உங்ககிட்ட சண்டை போட்டிருக்காங்க, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் கிட்ட வந்து அப்போ தான் பேசவும், அத்தை நீங்கள் எதுக்கு மன்னிப்பு கேட்குறீங்க, விடுங்க அத்தா, உங்கள் உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க, உங்கள் வயசுக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பாண்டியன் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சரி உடம்பு பார்த்துக்கோங்க நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் வந்து அங்கே கூட்டம் போட வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால இங்கேருந்து எல்லாரும் கிளம்பி வந்துடுறாங்க. ஸோ அப்போ தான் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லாமல் கண் விழிச்சிட்டாங்க. ஸோ வந்து சக்திவேல் மேலே இன்னமும் கோவத்தில் தான் இருக்காங்க அப்போ தான். ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது வந்து அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ப்ளீஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.